ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம இனிப்பு அப்பம் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். நான் ரவை வந்து ஒரு பவுலில் போட்டுடலாம். ரவை எடுத்த கப்புக்கே ஒரு கப்பு காய்ச்சின பால் எடுத்துருக்கிறேன். அந்த பால் வந்து இப்போது ரவையில் ஊற்றிடலாம். ரவையில் ஊற்றிட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவையில் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். 1/4 மணி நேரம் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ வெள்ளத்தில் ஒரு பாவு காய்ச்சிட்டு வரலாம். ரவையில் ஊற்றுறதுக்கு வெள்ளைப்பாவு காய்ச்சறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். எந்த கப்புக்கு நம்ம ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் வந்து 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ வெல்லம் வந்து நான் போடுறேன். அதே கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். 1/2 கப்பு வெல்லம் எடுத்தோன்னா 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ தண்ணி ஊற்றுறேன். வெல்லம் வந்து ரொம்பவும் கரைய வேண்டாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் எல்லாம் கரைஞ்சே வந்தால் போதும். டஸ்ட்டு கட்டியெல்லாம் ஆக்க வேண்டாம். இந்த மாதிரி கரைஞ்சி கட்டையெல்லாம் கரைஞ்சிருச்சுனாலே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 கொதி வந்தாலும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 2 கொதி நல்லா வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரவையில் ஊற்றிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். 1/4 மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சுருந்தா ரவை நல்லா ஊறுறதுக்கு நல்லா ஊறிச்சா பார்க்கலாம். பாலில் நல்லா ரவை ஊறிடுச்சு பாருங்கள். நல்லா கட்டியாக வந்துருக்குது. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். ஒரு மிக்சர் ஜார் வச்சுருக்கிறேன். இப்போ இது இந்த ரவை எல்லாத்தையும் இதில் கொட்டிடலாம். வலிச்சுன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் ரவையெல்லாம் போட்டாச்சு. இந்த கப்புக்கு ஒரு கப்பு ரவை எடுத்துருந்தோம். இப்போ அதே கப்புக்கு வந்து 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ அரிசி மாவு இதில் போட்டுடலாம். 1/2 கப்பு அரிசி மாவு போட்டிருக்கிறோம். இப்போ 1/2 கப்பு வந்து அதே கப்புக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு கோதுமை மாவு இதில் போட்டுடலாம். மிக்சர் ஜாருக்கு 1/2 கப்பு கோதுமை மாவு போட்டதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். ஏலக்காய் பொடி போட்டதுக்கப்புறம் நம்ம வெல்லம் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்தது ஆறியாச்சு. நல்லா அதை வந்து அரித்து ஊற்றிடலாம். இதெல்லாம் ஊற்றியாச்சு. இதில் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இந்த தண்ணி மட்டும்தான் இருக்கணும். இப்போ மிக்சரில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க. நல்லா கட்டியாக இருக்குது. தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. அதிலே தான் அரைக்கணும். எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இன்னும் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு பவுலுக்கு மாற்றி ஊற்றிடலாம். பவுலில் இது எல்லாத்தையும் பவுலுக்கு ஊற்றிட்டு எல்லாம் எடுத்துடலாம். எல்லாமே ஒரு பவுலுக்கு எடுத்தாச்சு பாருங்க. இந்த கட்டியில் தான் இருக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றியெல்லாம் அரைக்கக்கூடாது. நம்ம அது வந்து வெள்ளைப்பாவு ஊற்றி அரைச்சதோட சரி பாலும் இதெல்லாம் ஊற்றிருக்கணும். நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெயில் நம்ம அப்பத்தை பொரிச்சு எடுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து இப்படி ஊற்றிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க. ஊற்றி ஒவ்வொன்றா ஊற்றி இப்படி எடுக்கணும். இது மேலே வந்து எண்ணெய் ஊற்றி கொடுக்கணும். திருப்பி போட்டுக்கலாம். ஒன்று வேகிறதுக்குள்ளே ஒன்று கூட ஊற்றிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா புசுன்னு வந்திருக்குது பாருங்க. இப்போ 2வது போட்டு எடுக்கலாம் பாருங்க. நல்லா சுட்டு எடுத்தாச்சு பாருங்க. இதுவும் எடுத்துடலாம். எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. நல்லா புசுன்னு வந்திருக்கு. நல்லா இருக்குது பாருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். சூட இனிப்பு அப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா பாருங்க. உள்ளே நல்லா வெந்திருக்குது பாருங்க.
பாருங்க நல்லா இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.